காசுண்ணே தெரியாம இருக்கு மாஸ்டர். பேசி வாங்கிக்கிறீங்களா? பேசி வாங்கிக்கிறீங்களா இல்லையா? கேஸ் வேணாண்ணா. பேசி மட்டும் 1000 ரூபா வித்தவுட் பில் மட்டும் 1000 ரூபா கட்டிடுவீங்களா? அப்படியே கட்டிட்டு போயிருவீங்களா? கம்மியாக இது பண்ணுவேன். ஒரு கேஸே போடல சரியா? சரியா அனுப்பிவிட்டேன். உங்க வண்டி மேல நம்பரே கேஸே வராது. கேஸே போடல போடுங்க. ஆடி அது போன சிவில் ஸ்கோர் கட்டாம எல்லாமே காசுண்ணே தெரியாம இருக்கு மாஸ்டர். கேஸ் போட்டா 1000 ரூபாய் வரும், இல்லனா கம்மியா தான் வரும். லஞ்ச பணத்தை சூசகமாக பைக்கில் வைக்க சொன்ன டிராபிக் போலீஸ் வீடியோ எடுத்து போட்டு பரபரப்பை கிளப்பிய நபர் சென்னை சேலையூர் அடுத்த சந்தோஷபுரத்துல சேலையூர் உதவி ஆய்வாளர் தலைமையில் பூத் அருகே வாகன சோதனையில போலீசார் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. அப்ப விதிமீறக்கூடிய வாகன ஓட்டிகள் கிட்ட அவங்க மேல வழக்கு பதிவு செய்யாம கையூட்டும் பெற மாதிரியான வீடியோ வெளியாகி இப்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. வாகன ஓட்டிகள் கிட்ட போக்குவரத்து போலீசாரே உங்க மேல நான் கேஸ் போடாம இருக்கணும்னா பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குற மாதிரியும் குற்றச்சாட்டு எழுந்திருக்குது. இந்த நிலையில தான் ஓட்டுநர் கிட்ட போலீசார் ஒருத்தர் வழக்கு பதிவு செய்யாம பேரம் பேசி பணத்தை என்னோட பைக்ல வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்வதும், அந்த வாகன ஓட்டி அப்படியே சூசகமா வந்து பைக் டேங்க் கவர்ல காசு வச்சுட்டு போற மாதிரியான வீடியோ காட்சிகள் இப்ப வெளியாகி பெரும் பகீர கிளப்பிட்டு வருது. இது ஒரு தரப்போட தகவல் மட்டும்தான். இன்னொரு தரப்பினரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணிட்டு வரோம். அவங்களும் விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னா அதையும் வெளியிட்டு உண்மை என்னன்றதை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுப்போம் அப்படின்றத உறுதியா சொல்றோம். பேசி வாங்கிக்கிறீங்களா? பேசி வாங்கிக்கிறீங்களா இல்லையா? கேஸ் வேணாண்ணா. பேசி மட்டும் 1000 ரூபா வித்தவுட் பில் மட்டும் 1000 ரூபா கட்டிடுவீங்களா? அப்படியே கட்டிட்டு போயிருவீங்களா? கம்மியாக இது பண்ணுவேன். ஒரு கேஸே போடல சரியா? சரியா அனுப்பிவிட்டேன். உங்க வண்டி மேல நம்பரே கேஸே வராது. கேஸே போடல போடுங்க. ஆடி அது போன சிவில் ஸ்கோர் கட்டாம எல்லாமே காசுண்ணே தெரியாம இருக்கு மாஸ்டர். இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும். நடிச்சு பார்த்து வந்து பேசணும். அடுத்த சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு. இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா? இனி வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்கேன். அது என்னப்பா சனிக்கிழமை அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு. உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது. முக்கியமா உங்களோட வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். லீவு நாட்கள்ல ஓய்வு நாட்கள்ல வரணும்ன்றதான் அந்த எண்ணமே. அது மட்டும் இல்ல, அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா? நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம், வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல, வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க. கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன். உறவுளவுல நீ அண்ணன் தம்பி இல்லையே நம்ம பேசுறோமா, சண்டை போடுறோமா? அப்ப எதிர்க்காம எப்படி? நீ பெரிய எதிரிகளோட மண்ணு கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவர்ச்சி வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமலஹாசனை குறுக்க விட்டு அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றார். எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பார்த்திருக்கேடா? தேட்டர்ல முதல் காட்சியாக அதேதான். மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? நான் அவங்கள பார்க்க கூடாது, அவங்களோட பேசக்கூடாது, அவங்க குறைகளை கேட்க கூடாது, அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது, என்னதான் சார் உங்க எண்ணம்? சரிங்க சார், ஒரு அரசியல் தலைவன் அப்படின்றதெல்லாம் மறந்துருங்க. ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டு மண்ணோட ஒரு மகனா, ஒரு நம்ம தமிழ் மக்களுடைய ஒரு சொந்தக்காரனா, என் மக்களை, என் குடும்பத்தை, என் சொந்தங்களை நான் பார்க்க போனா என்ன பண்ணுவீங்க? அப்பவும் தடை போடுவீங்களா?